நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம். அதாவது வர புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் நான் திண்டுக்கல் வரேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்ஐசி பாலிசி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எல்ஐசி பாலிசி கொடுக்கறதுக்காக வரேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற திண்டுக்கல் நண்பர்கள், உங்களுக்கு எல்ஐசி பாலிசி தேவைப்பட்டுச்சு, நீங்க ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஏஜென்ட்டை நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நல்ல ஏஜென்ட் நான் தான். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எல்ஐசி பாலிசி எடுக்கிறதுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்குறேன். அதாவது உங்களுக்கு என்ன பாலிசி தேவையோ, என்ன பாலிசி எடுத்தா சூட்டா இருக்குமோ அந்த பாலிசி எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். வெறுமனே புது பாலிசி போடுறதுக்காக மட்டும் நான் வரல. ஆல்ரெடி நீங்க எல்ஐசி பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் போர்ட்டல் கிரியேட் பண்ணி கொடுக்கறது, நீங்க நாமினி சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாமினி சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்ஐசி சம்மந்தப்பட்ட சர்வீஸையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முக்கியமா ஒரு 2 பாயிண்ட் நான் சொல்றேன். உதாரணத்துக்கு நீங்க பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்திருக்கலாம், பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் மேரேஜ் ஆயிருந்திருக்கலாம், மேரேஜுக்கு முன்னாடி உங்களுடைய அப்பா அம்மாவை நாமினியா போட்டிருப்பீங்க, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய கணவர் பேரையோ இல்ல மனைவி பேரையோ நாமினியா போடுறதுக்கு ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதை நீங்க எல்ஐசியில கொடுத்தீங்க அப்படின்னா நாமினி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க பாலிசி எடுக்கும் போது அப்பா அம்மா அலைவா இருக்கிற பட்சத்துல இப்போ அவங்க இல்லை, ஆனா நாமினி அவங்க தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க நாமினியை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ரிஸ்க் ஆன பட்சத்துல அப்பா அம்மா தான் நாமினியா போட்டிருக்கீங்க, ஸோ அப்பா அம்மாவுக்கு தான் அந்த கிளைம் அமௌண்ட் போகும். அப்பா அம்மாவும் இல்லாத பட்சத்துல உங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 1 கோடி ரூபாய் பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா அந்த 1 கோடி ரூபாய் உங்க கூட பிறந்த 4 பேர்த்துக்கும் தான் ஷேர் ஆகும். ஸோ இந்த சட்ட சிக்கல்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்க அப்பப்ப நாமினியை சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்பவுமே முக்கியம். அடுத்ததா ரிவைவல் பண்றதுல என்ன ஒரு நல்லது அப்படின்னா, முதல் விஷயம் உங்களுடைய பாலிசி லைவுக்கு வந்துடும், உங்களுக்கு ஒரு ரிஸ்க் கவரேஜ் கிடைச்சிரும். 2வது, நீங்க உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷம் வரைக்கும் ரிவைவல் பண்ணிக்கலாம். அந்த 5 வருஷத்துக்கு உண்டான பிரீமியத்தை நீங்க மொத்தமா எல்ஐசியில கட்டினீங்க அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கு உண்டான போனஸை எல்ஐசி உங்களுடைய பாலிசிக்கு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு ஜீவன் லேப் பிளான் எடுத்து 2020 எடுத்திருந்தீங்க, 2022 வரைக்கும் பணம் கட்டிருக்கீங்க ஒரு 2 வருஷம், அதுக்கப்புறம் கட்டாம விட்டுருந்தீங்க அப்படின்னா 2023, 2024, 2025 3 வருஷம் கட்டாம விட்ட பிரீமியத்தை நீங்க கட்டுற பட்சத்துல இந்த 3 வருஷம் என்ன போனஸ் ஜீவன் லேப் பிளானுக்கு 10 லட்ச ரூபாய் சம்ம ஷூருக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த போனஸ் உங்களுடைய எல்ஐசி பாலிசியில வர வைக்கப்படும். உதாரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு 4000 ரூபாய் பிரீமியம் கட்டுற மாதிரி வரும். அது வருஷத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் கணக்கு வரும். நீங்க 1.5 லட்சம் ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் போனஸ் உங்களுடைய எல்ஐசி பாலிசியில வர வைக்கப்படும். ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எல்ஐசி பத்தின தகவல்களோ இல்லை ஏதோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்ஐசி பாலிசி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சரியான எல்ஐசி பாலிசியை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.